என் பேர் கோபால் ரெட்டி. நான் டங்கனிக்கோட்டை தாலுக்கா வைரமங்கலம் பஞ்சாயத்து அகொண்டப்பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்தவர். எனது அகொண்டப்பள்ளியிலிருந்து பைரமங்கலத்துக்கு அக்ராரத்துக்கு போகிற ரோட்டில் என்னோட பட்டா நிலம் இருக்கிறது. அந்த ரோடு எங்கள் பட்டா நிலத்தில் தான் போயிட்டு இருக்கு. என் பக்கத்து நிலத்துக்காரர் வணிக ரீதியாக ஒரு 80 வீடு கட்டிட்டு 80லேருந்து 100 வீடு கட்டிட்டு அந்த சாக்கடை தண்ணி ரோட்ல விட்டுருக்காருங்க. இதனால எனக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரன் பேர் நாராயண் ரெட்டி, அவரை தம்பி கிருஷ்ணா ரெட்டி, தகப்பனார் பேர் பசவரெட்டி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்களன்னா வணிக ரீதியாக ரோடு ஓரமாக 100 வீடு கட்டி விட்டு அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் ரோட்ல விட்டுருக்காருங்க. இதை நான் கேட்டதுக்கு என்ன அப்படிதான் விடுவேன், உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இது எனக்கு அவருக்கு இதாகி அப்புறம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அவர் ஒன்றும் கண்டுக்கலைங்க போலீஸு. நான் இதை மேலே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கு என்ன பண்ண தீர்ப்பு 2024 ஜனவரி 10ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுங்க. அதில் என்ன பண்ண தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவரோட சாக்கடை தண்ணி எந்த விதத்துல ரோடு வரக்கூடாது, அவங்க இந்த நேரத்திலேயே கட் பண்ணி வச்சுக்கணுன்ட்டு அவர் ஆர்டர் போட்டிருக்காரு. அதுவும் மீறி அவர் அது மேல சப் கலெக்டர் இப்போ இந்த மாசம் ஆர்டர் போட்டாரு. ஒசூர் சப் கலெக்டர் ஆர்டர் போட்டாருங்க. அவரும் கூட 10 நாளுக்குள்ள அந்த உறிஞ்சிக்குள்ளி போட்டு வீடு தண்ணி ரோட்டுக்கு வராம பாதுகாப்பு எடுத்துக்கோ, இல்லைன்னா வீடு சீஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு முழுக்க அவர் அப்ரூவல் இல்லாம இதுல இது என்னன்னா அப்ரூவல் இல்லாம கட்டிருக்கிற வீடுங்க. இவரு பிடிஓ கேட்டானா இப்போ இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த பிடிஓங்க 2 பேரு அவங்க என்ன இருக்காங்கன்னா அவருக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்து சாக்கடை தண்ணி ரோடு போடக்கூடாது, இல்லைன்னா உங்க வீடு சீஸ் பண்றேன்ட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. அதுவும் மீறி அவர் ரோட்ல விட்டுட்டு இருக்காருங்க. இது மேல பொல்யூஷன் போர்ட்ல கூட எனக்கு ஆர்டர் ஆயிருக்குங்க. இது இல்லாம ஆர்டிஐ ஆக்ட்ல போட்டதுக்கு அதுவும் எனக்கு ஆர்டர் ஆயிருக்குங்க. இப்போ இந்த பிடிஓ இருக்கிறவர் என்னோட சொந்த இது அந்த 3 அடி தான் உங்களுக்கு நிலம் சொந்தம், அது கீழே இருக்கிற அரசாங்க நிலம், அது நீங்க கேட்க முடியாதுன்ட்டு இவர் புதுசா ஒரு இது சொல்லிட்டு அது எந்த இதுல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அது இல்லாம இப்போ மறுபடியும் அவர் மேல ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சென்னை 3 அடிக்கு மேல இருக்கிறது விவசாயம் உங்களுக்கு சொந்தம், 3 அடிக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தம்னாரு. அந்த 3 அடிக்கு மேல இருக்கிறது எங்களுக்கு சொந்தம், எங்க அனுமதி இல்லாத எப்படி செய்யறீங்க நீங்க கேட்டீங்களா? கேட்டனா உங்களை கேட்க தேவையில்லை, உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அரசுக்கு சொந்தமான இடம்ன்றீங்க 3 அடிக்குல, அதுக்கு 3 அடிக்கு மேல இருக்கிறது எங்களுக்கு சொந்தம் தானே, அப்ப எங்க உரிமை இல்லாம எப்படி எடுத்தீங்க நீங்க கேட்டிருக்கலாம். கேட்டாங்க, அதுவும் கேட்டாங்க. அவரும் எஸ்ஐ கிளம்பங்கலம் எஸ்ஐ அவர் பிடிஓ என்ன சொல்றாருன்னா அது நீங்க எங்களை கேட்க கூடாது, நாங்க அப்படித்தான் எடுக்கிறோம் என்ன மிரட்டிட்டு இருக்காருங்க. ஏதாவது நாங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கோம், ஏதாவது பண்ணனா உன்னை உள்ள வச்சிடறேன்ட்டு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காருங்க. பிடிஓ எனக்கு மேலாட உத்தரவு அவர் சொல்லிட்டு இருக்காருங்க. எனக்கு ஒரு பர்மிஷன் கிடையாது, எனக்கு தெரியாம அவர் டிரைனேஜ் போர்ட்டுக்கு எஸ்டிமேஷன் போட்டு எல்லாம் கொண்டு வச்சிருக்காருங்க. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. கான்கிரீட் கலவை மிஷின் வந்திருக்குங்க, ஜேசிபி வந்திருக்குங்க, இது போட்டு லேபர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. தடுத்தனா உன்னை உள்ள வச்சிடறான்ட்டு மிரட்டாருங்க. இதனால உங்க கடைசி முடிவு என்ன? இதனால நான் எனக்கு ஹைகோர்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அது மாதிரி நடந்துக்கிட்டா அது சரியா போகுது. இல்லைன்னா அதுக்கு மீறி எனக்கு ஏதாவது இது எனக்கு அச்சுறுத்தல் வந்ததுன்னா எனக்கு முழுக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் பிடிஓ டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு என்னோட உயிருக்கு ஏதாவது இதா ஏற்பட்டோம்னா இவங்க தான் காரணம். இது தயவு செய்து முதலமைச்சர் இதுல எனக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து என்னோட இது காப்பாற்றணும்ட்டு நான் வேண்டிக்கிறேங்க. உங்க பேரு? கோபால் ரெட்டிங்க, கும்மிரெட்டி.